எல்லாருக்கும் வணக்கம். புரத உணவுகள் குறித்து நிறைய பேசியிருக்கிறேன். புரோட்டீன்னு. ஸோ எக்ஸசைஸ் நம்ம எப்படி செஞ்சு காமிக்கிறோமோ அதே மாதிரி உணவுகளையுமே செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தோசை எப்பவுமே நம்ம மொறுமொறுன்னு நல்ல சட்னியோடு சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். ஸோ அதே மொறுமொறு தோசையை புரதத்தை வச்சு நம்ம எப்படி செய்யலாம், புரதத்தை எப்படி நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ரெசிபியில் பார்க்க போகிறோம். அப்படியே கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை விளக்கியிருக்கிறாங்க டாக்டர் சந்தியா அவர்கள். கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் செஞ்சும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு தோசை. இந்த வீடியோவில் புரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா 1/2 கப் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கிறோம். நான் சேர்த்துற பருப்பு தான் சேர்த்தணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த பருப்பு வீட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கிறோம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம், 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கிறோம். இது கூடவே ஒரு 9 to 10 பாதாம் பருப்பு போட்டுக்கிறோம். உங்ககிட்ட நட்ஸ் இல்லைனாலும் விட்டுறலாம், இது ஆப்ஷனல் தான். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை போட்டுக்கிறோம். சாஃப்ட்னஸ்க்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது இல்லை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 to 4 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். கழுவிட்டு இதை தண்ணியெல்லாம் இருத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு நம்ம இதை மாவாக அரைச்சிக்கிறோம். இந்த ரேஷியோவுக்கு 13 to 14 தோசை கண்டிப்பாக வரும். நீங்கள் ஓவர் நைட் கூட இதை வேணும்னாலும் ஊற வச்சிடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பருப்புமே ஊறி இருக்கு. இதை நாம் மிக்சியில் வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு இதை கிரைண்டரில் அரைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டுட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியவே இது கூட போட்டுட்டு ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது அரையறதுக்குள்ளே நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கிறோம். அதுக்காக வரமிளகாவை ஒரு 6 to 7 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மிளகா நல்லா கொதிக்கணும். எதுக்காக இப்படி கொதிக்க வைக்கிறோம்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக மஞ்சிரும், திப்பி திப்பியாக எதுவுமே மிளகா வாய்க்கு வராது. அதனால இப்படி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, மாவும் நல்லா அரைஞ்சிருச்சு. அடுத்ததா மாவை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ மாற்றிட்டு பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். வேணும்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில். அடுத்ததா இதுக்கு தேவையான மசாலாவுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறோம். இது கூடவே ஒரு 10 to 15 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அது கூட வேக வச்ச மிளகாவையும் இது கூட போட்டுக்கிறோம். போட்டுட்டு டைஜஷனுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். கல்லுப்பு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது மிக்சியும் நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாகும். நம்ம அரைக்க வேண்டிய பொருளும் நல்லா சூப்பராக மஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அதை மாவில் கலந்துட்டு மாவை நல்லா கலந்துக்கிறோம். இப்போ எல்லா அந்த மசாலா ஜீரகம் வெங்காயம் வரமிளகா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கிறோம். கலந்து விட்டுட்டு இதை வேணும்னா நீங்கள் உடனே கூட தோசை ஊற்றலாம். இல்லைன்னா ஒரு 3 to 4 மணி நேரம் மட்டும் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றலாம். இல்லை அதுக்கு மேலே வச்சிருந்தா மாவு புளிச்சிரும். நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு இந்த மாவை அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற போகிறேன். இப்போ இந்த மாதிரி மாவுக்கு அடை தோசை இந்த மாதிரி பருப்பு நிறைஞ்ச தோசைக்கு நாம ஊற்றும் போது இந்த குட்டி கரண்டியா எடுத்துக்கணும். பெரிய கரண்டி எடுத்துட்டோம்னா நல்லா திக்காயிடும். அதனால குட்டி கரண்டியா எடுத்துக்கணும். இப்ப இதை தாளிக்க போறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு அடுப்புல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். கூட உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம மாவுல இதை எடுத்து கொட்டிக்க போகிறோம். இது கொட்டிட்டு இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், கட்டி பெருங்காயத்தை. அதையும் ஜீரணத்துக்காக கொஞ்சம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
கடைசியாக கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு மாவை நல்லா கலந்துக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். தோசை சட்டியை காய வச்சுட்டு தோசை இந்த மாதிரி நாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன கரண்டியாக எடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மெலிசா ஊற்றுங்க. இல்லைன்னா தோசை நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்ததுக்கு அப்புறமா நல்லா திருப்பி போட்டுருங்க. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது தோசை. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே டைம்ல நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். 1 இல்லைன்னா 2 தோசை சாப்பிட்டா போதும், நம்மளுக்கு நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதை கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணால் போதும். சூப்பரான புரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்ச தோசை ரெடி. ஸோ இந்த புரோட்டீன் தோசைக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்துருவோமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பசிங்க. நம்ம பசி வந்து நல்லாவே குறையும். ஏன்னா கிரெலின் அப்படின்னு பசியை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குது, அந்த அளவுகளை குறைக்கும். பெப்டைடு வாய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசி, நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை தரக்கூடிய ஹார்மோன் பெப்டைடு வாய்வாய். இதை அதிகப்படுத்தி கிரெலினை குறைக்கிறதுனால நம்மளுக்கு பசி குறையும். ஸோ அதனால் புரோட்டீன் தோசை அப்படிங்கிறது எடை குறைப்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஏற்ற ஒரு தோசை. ரெண்டாவது, நீங்கள் உடற்பயிற்சி செய்பவராக இருந்தால், உங்கள் மசில் தசைகள் வந்து பில்டப் பண்ணுறவராக இருந்தால், கண்டிப்பாக தசைகளோட வலுவுக்கு முக்கியமான காரணம் புரோட்டீன், புரதம். ஸோ நம்ம புரத தோசை ரெகுலராக நம்ம காலை உணவில் சேர்த்துக்கலாம். மூணாவது நன்மை வந்து நம்மளுக்கு எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எலும்பில் வரக்கூடிய எலும்புருக்கி நோயின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகும் நம்ம புரதம் நம்ம ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது. முக்கியமாக மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு தேய்மானம் ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அந்த எலும்புருக்கி நோய் வராமல் பாதுகாக்கிறது புரதம் அப்படிங்கிறதுனால புரதத்தை நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிறது முக்கியம். நாலாவது விஷயம், ஒரு ஃபீல் குட், நம்ம வந்து பொதுவாக ஹாப்பியாக உணர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் புரோட்டீன். ஏன்னா இந்த புரதம் வந்து டோபமைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளையில் ஒரு ஹார்மோனு சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஐந்தாவது நன்மை, புரதம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடம்போட எரிசக்தி திறனை அதிகப்படுத்துறது. அதாவது மெட்டபாலிசமை அதிகப்படுத்தக்கூடியது புரதம். ஸோ நம்ம ஒரு லைட்டான எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டான பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் நம்ம புரதம் நம்ம உடம்புல எடுத்துக்கிறது மூலமாக. ஆறாவது, புரதம் அப்படிங்கிறது நம்ம கொழுப்புகள் அளவை குறைக்கக்கூடியது. அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கக்கூடியது. ஸோ அதனால் பின்னாடி வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், மூளையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது புரதம். ஏழாவது விஷயம், நம்ம புரதம் புரோட்டீன் அதிகமாக எடுத்துட்டா நம்ம கிட்னி பாதிக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது. அது மிகப்பெரிய தப்பு. நம்ம சிறுநீரகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது புரதம் எடுத்துக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. எப்போ நம்ம சிறுநீரகத்தில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்கோ, ஸோ ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் தான் வந்து அவங்களாம் வந்து புரதம் வந்து குறைவாக எடுத்துக்கணும். சர்க்கரையோ ரத்த கொதிப்போ இல்லாதவங்க கிட்னி ப்ராப்ளம் பற்றி பயப்பட வேண்டியதில்லை, புரதம் தாராளமாக எடுத்துக்கலாம். எட்டாவது நன்மை, நம்ம உடம்புல அடிபடும் போது அந்த அடிபடுற பிரச்சனையிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு, சீக்கிரமாக மீண்டு வரத்துக்கு, நம்ம உடம்பு ரிப்பேர் ஆகிறதுக்கு புரத உணவுகள் முக்கியம். ஒன்பதாவது முக்கியமான விஷயம் பாருங்கள், வயது அதிகமாகும்போது ஏற ஏற சார்கோபீனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தசைகளோட எண்ணிக்கை குறையும், தசைகளோட வலு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நம்ம வயதாகும் போது ஏற்படக்கூடிய வீக்னஸ்ஸு இதை குறைக்கிறதுக்கே நம்மளுக்கு புரத உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வயதாகும் போது எடை குறையுதுன்னு வருத்தப்படுறீங்க, ஆனால் புரதத்தை சேர்த்துக்க மறந்துடுறீங்க. ஸோ புரத உணவுகள் கண்டிப்பாக தேவை. நான் இப்போ செஞ்சு காமிச்ச மாதிரி தோசையிலேருந்து எப்படி எப்படி புரதத்தை நம்ம உடம்புக்கு சேர்த்த முடியுமோ அப்படி எப்படி நம்ம உடம்புக்கு சேர்த்துங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குங்க. நம்ம ரத்த சோகையிலேருந்து முடி கொட்டுதல் வரைக்கும் இது குறையிறதுக்கான சூப்பரான ஒரு உணவை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நாளைக்கு எல்லாரும் தாராளமாக அந்த உணவை சாப்பிடலாம். ப்ராக்டிக்கலாக ரிசல்ட் தெரிஞ்சதுனால அந்த உணவை நாளைக்கு வீடியோவாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே புரதத்தோட முக்கியத்துவம் புரியணும். ஸோ இந்த மாதிரி உணவு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.